ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அதாவது என்னென்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் மாஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. ஸோ அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, மார்க்கெட்டுடைய ஃபஸ்ட்டு 1 ஹவர், அதாவது 1 மணி நேரம் இருக்கு இல்லையா, அந்த 1 மணி நேரத்தினுடைய ஹை அண்ட் லோ இதை மார்க் பண்ணிவிட்டு, மார்க்கெட் வந்து எங்கே நம்ம வந்து அடுத்து மூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஓரளவு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ கொடுத்தது இது இன்னைக்கு மார்க்கெட் வந்து எப்படி அந்த அந்த வீடியோவுடைய இது வந்து எப்படி மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுச்சு, எப்படி நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோவில் நிறைய நண்பர்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, எனக்கு அது புரியலை, நல்லா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவும் அதே மாதிரி தான். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, இன்னைக்கு நிப்டியினுடைய ஓப்பன் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 24,304. ஸோ 24,300 அப்படிங்கிறதா இதோட ஓப்பன் ப்ரைஸ். ஸ்ட்ரைக் ப்ரைஸில் சொல்கிறேன், ஓகேவா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் படியே நமக்கு ஓப்பன் ஆகும்போது 24,300. அப்போ 24,300 அப்படிங்கும்போது 24,300ல் கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டுத்துல நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ நமக்கு நிப்டி ஓவராலாக என்ன நடந்திருக்கு? நேற்றுக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பன் தான், இன்றைக்கும் மார்க்கெட் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி அங்கேருந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கோன்னா, 1 மணி நேரம் மார்க்கெட்டோட 1 மணி நேரம்னா ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர், இது நான் ½ அன் ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த கேண்டில் ஒரு அரை மணி நேர கேண்டில். ஓகே, இந்த கேண்டில் ஒரு அரை மணி நேர கேண்டில். ஓகே, இந்த 2 கேண்டிலுடைய ஹை அப்படின்னா இது வந்து லோ, அப்போ இது வந்து ஹை ஆயிடுது நமக்கு, ஓகேவா? இப்போ இந்த 2 கேண்டிலுடைய ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணுறோம். ஃபெபனாச்சி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த டூலை வந்து எப்படி செட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ தரேன், அந்த வீடியோட லிங்கை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா அந்த ஃபெபனாச்சிலாம் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நம்ம வந்து செட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபெபனாச்சிங்கிற டூல் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இதில் செட் பண்ணி வச்சுருக்குறோம். அதாவது என்னென்னா, டிஃபால்ட்டாக இருக்கிற செட்டிங்ஸை விட நம்ம வந்து நமக்காக சில மாற்றங்களை ஏற்படுத்தி அதை செட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இப்போ அந்த டூலை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம், அதாவது ஃபஸ்ட்டு அரை மணி நேரம் 2 கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த 2 கேண்டிலுடைய ஹை லோவை மார்க் பண்ணுறோம். சரி, மார்க் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ நமக்கு என்னென்னா, மார்க் பண்ண உடனே நம்ம வந்து இதை என்ன பண்ணணும்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கிடுங்க. ஓகே, இப்போ இது 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமுக்கு நம்ம மாற்றினதுக்கப்புறம் நமக்கு என்னென்னா, ஸோ இந்த ஒயிட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் லைன் வந்து அந்த அரை மணி நேர கேண்டில், அதாவது ஐபின்னு சொல்லுவோம் இல்லையா, மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஐபின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐபியுடைய லோ. ஸோ மார்க்கெட் வந்து ஐபி லோவை கட் பண்ணுச்சுன்னா நம்ம வந்து புட் சைடில் வந்து ஒரு பண்ணலாம். அதுக்கான அடுத்தடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இங்கே கீழே இருக்கிற நம்ம இதான் இது சொல்லி என்னன்னா, இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சிபிஆர், அதாவது வந்து சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இண்டிகேட்டரில் நமக்கு வந்து என்னென்னா, கீழே இருக்கிற இது வந்து என்னென்னா வீக்லி லோ. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வீக்லி லோ. ஸோ இந்த வீக்லியில் இந்த ஒயிட் கலர் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கலர் லைன் வந்து வீக்லி லோ. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஐபியை கிராஸ் பண்ணுது, கண்டிப்பாக வந்து வீக்லி லோவுக்கு வர்றோம். ஏன்னா வீக்லி லோங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வீக்லி லோவுக்கு வந்து மார்க்கெட் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மார்க்கெட் ஐபியை கிராஸ் பண்ணுது. ஐபி வந்து இது எத்தனை மணிக்குன்னு பாருங்கள். இனிஷியல் பேலன்ஸை மார்க்கெட் க்ளோசிங் பண்ணுறது வந்து 10:45. ஸோ 10:15 நம்மளோட டைம் ஃப்ரேம் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் 10:15க்கு. 10:45க்கு மார்க்கெட் வந்து ஐபியை வந்து லோவை பிரேக் அவுட் கொடுக்கு. ஸோ அப்போ கீழே இருக்கிற ஸ்ட்ராங்கர் ரெஃபரன்ஸ் இது வந்து நமக்கு என்னென்னா வீக்லியினுடைய லோ இருக்குது. இந்த வீக்லி லோவுக்கு மார்க்கெட் கண்டிப்பாக வரும். ஸோ ஓகேவா, இதுதான் வந்து நம்மளுடைய
ட்ரேடிங் செட்டப் நான் வந்து அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வீடியோ. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து புட் ஆப்ஷனாக பை பண்ணலாம் இந்த டைமில். இது 10:45க்கு நமக்கு வந்து ஐபியை பிரேக் அவுட் கொடுக்கு. ஐபி பிரேக் அவுட் கொடுத்த அடுத்த நிமிடம் வந்து நம்ம வந்து கீழே எந்த விதமான இதுவும் இல்லை. அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படின்னா வீக்லியினுடைய லோ இருக்குது. இந்த வீக்லி லோ மட்டும்தான். ஸோ ஓகே, இந்த வீக்லி லோ வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அந்த வீக்லி லோவுக்கு வந்து மார்க்கெட் வரும்னு சொல்லி நம்ம புட்டை பை பண்ணிடலாம். ஓகே, இது எத்தனை மணிக்குன்னா 10:45 நடந்திருக்கு. 10:45க்கு புட் ஆப்ஷன்லாம் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இதான் 10:45, 10:40 கேண்டில். ஸோ இது வந்து இந்த இருக்குல்ல, இதான் 10:45. 10:45க்கு என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன்ல இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது ஓப்பன். இது வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி ஒரு 10:10 அந்த டைம் வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கன்சல்டேஷன்ல இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:45க்கு அங்கே நமக்கு வந்து பிரேக் அவுட் கொடுக்கு. ஐபி வந்து லோ பிரேக் அவுட் கொடுக்கு. இது வந்து ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 24,300 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் 10:45க்கு இதுவும் வந்து மார்க்கெட் வந்து அந்த கன்சல்டேஷன் ஜோன்ல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன சொன்னதுன்னா கீழே, அதாவது அந்த வீக்லி டைம் ஃப்ரேம் சொன்னோம் இல்லையா, வீக்லி டைம் ஃப்ரேமில் இங்கே இருக்கிற ப்ரைஸ், அதாவது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 24,070. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் அடுத்து இருக்கக்கூடிய பெரிய சப்போர்ட் அப்படின்னா இது மட்டும்தான், வேற எதுவும் இல்லை நமக்கு. அப்படிங்கும்போது இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்சை மார்க்கெட் வந்து டச் பண்ணும்போது மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 11 மணி. நம்ம என்ட்ரி ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10:45, 11 மணி. ஒரு 15 நிமிஷம் மார்க்கெட்டில் நம்ம இருந்திருக்கலாம். மார்க்கெட் 15 நிமிஷம் நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரியாக இருந்தோம்னா புட் ஆப்ஷனில் எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ மேக் பண்ணிடலாம்னு பார்க்கலாம். ஸோ 10:45 நமக்கு என்ட்ரி டைம் 11 மணி இந்த கேண்டில். ஓகே, அப்போ இதோட 10:45 என்ட்ரி க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 268 ரூபா. ஸோ அதோட அடுத்து 11 மணிக்கு இது ஹையாக போனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 347 ரூபா. 268 ஒரு 347, கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 50 பாயிண்ட்டுக்கு மேலவே நம்ம வந்து 50லேருந்து 60 பாயிண்ட் வரைக்கும் நம்ம இதில் கலெக்ட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதுதான் நம்ம வந்து சொன்ன ப்ரீவியஸாக சொன்ன அந்த வீடியோவுடைய செட்டப்பு. ஸோ அது நல்லாவே வந்து நமக்கு வந்து இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஸோ அது நல்ல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு நம்ம கொடுத்துருந்த அந்த ஸ்ட்ராட்டஜை. ஸோ அது இதோடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.